ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ நேத்து நைட் எடுத்த மினி விலாகுங்க. இந்த மீனோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஆனா செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சுங்க இந்த மீன். இந்த மீன நான் ஃபர்ஸ்ட் டைமா தான் சாப்பிட்டேன். நேத்து காலையில தான் என் வீட்டுக்காரர் இந்த மீன வாங்கிட்டு வந்திருந்தாரு. எனக்கு சமைச்சு தரியான்னு சொல்லி. எனக்கு லட்டு ஆர்டர் இருக்குங்க. நீங்க கட் பண்ணி ஃப்ரிட்ஜில வைங்க. நான் ஃப்ரீயா இருக்கும்போது சமைச்சு தரேன்னு சொன்னேன். நைட்டு தான் வந்து ஃப்ரீ ஆனேன். அதோட நைட்டே வந்து குழம்பு வச்சாச்சு. என் வீட்டுக்காரர் சொன்னாரு, "இப்போதான் உனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குதுல்ல. ஒரு குழம்பா நெறையா வச்சு விட்டுரு. நாளைக்கு ஃபுல்லா அத மேனேஜ் பண்ணிக்கிறலாம்." அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த ஒரு வார்த்தை சொன்னா நமக்கு பத்தாது. அதனால நெறைய குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சட்டி ஃபுல்லா குழம்பு வச்சேங்க. தண்ணி கூடிருச்சு. சரி தண்ணி கூடிருச்சுன்னு தேங்காய் திரும்ப அரைச்சு போட்டேன். இந்த கன்னியாகுமரி ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா? அதுபடி தான் வச்சேன். எல்லாமே மீன் குழம்புக்கு போட்டுட்டு அடுப்புல தூக்கி வச்சுட்டு கடைசியா தான் ஞாபகம் வருது, புளி கரைச்சு ஊத்த மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடியே குழம்பு நெறைய தான் இருந்தது. திரும்ப புளிய கரைச்சு ஊத்துனா இன்னும் நெறைய ஆயிருமேன்னு சொல்லிட்டு, அப்புறம் வேற வழி இல்ல. மீன் குழம்புல புளி போடாம எப்படின்ட்டு, அதுக்கப்புறம் திரும்ப புளிய கரைச்சு ஊத்தி எப்படியோ ஒரு வழியா குழம்பே வச்சு முடிச்சுட்டேன். எப்படி இருக்க போதோ குழம்பு அப்படின்னு நினச்சேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு எங்களுக்கு 2 நாளைக்கு வருங்க. நெறைய இருக்குது பாருங்க. பொரிச்ச மீனே என் ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த மீனை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது பொரிச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அதனால் 2டே 2 மட்டும் பொரிச்சேன். 1 எனக்கு, 1 பசங்களுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு குழம்பு. சான்ஸே இல்ல. நம்ம ஊர் ஸ்டைல் படி வைக்கிறத விட இந்த கன்னியாகுமரி ஸ்டைல் இந்த தேங்காய் அரைச்சு போட்டு வைக்கிறோம்ல மீன் குழம்பு, அது உண்மையாகவே சூப்பராக இருக்குது. எங்கள் ஊர் ஸ்டைலு இந்த ராம்நாட் சைடு வைக்கிறதெல்லாம் புளி அதிகமாக சேர்ப்போம். இதில் புளி கம்மியாக சேர்க்குறோம்.